ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது சம்பள குழு, அதாவது 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்களை சேர்ப்பது குறித்து தெளிவுபடுத்த கோரி பிரதமர் மோடிக்கு கூட்டமைப்பு கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 1, 2024 பிறகு பணியமர்த்தப்பட்ட 26 லட்சம் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அது மீண்டும் வலியுறுத்தி இருக்கு. அவர்கள் என்பிஎஸ் மற்றும் யூபிஎஸ்ஸில் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபைனல் பண்ணுற விதமாக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு அமைப்பு. ஸோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. புதிதாக அமைக்கப்பட்ட 8வது மத்திய ஊதிய குழுவின் சிபிசி விதிமுறைகளில் முக்கியமான திருத்தங்களை கோரி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு திங்களன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய திருத்தம் மற்றும் ஓய்வூதிய சமத்துவத்தை வெளிப்படையாக சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தாங்க. நிதி அமைச்சகத்தின் 8வது மத்திய சம்பள குழுவை வரவேற்கும் அதே வேளையில் பழைய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மற்றும் தேசிய ஓய்வூதிய முறை ஆகியவற்றின் கீழ் உள்ள ஊழியர்களை பாதிக்கும் முக்கிய குறைபாடுகளை கூட்டமைப்பு எடுத்துரைத்திருந்தாங்க. முந்தைய சம்பள கமிஷன்களை தொடர்ந்து வந்த 10 ஆண்டு சுழற்சிக்கு ஏற்ப 8வது சிபிசி ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வாதிட்டு டிஓஆர் செயல்படுத்தப்படும் தேதியை குறிப்பிடப்படவில்லை என்பதும் அது வலியுறுத்தியிருக்கு. அதே மாதிரி டிஓஆரில் பயன்படுத்தப்படும் பங்களிப்பில்லாத ஓய்வூதிய திட்டங்களின் நிதியில்லாத செலவு என்ற சொற்கள் குறித்து கூட்டமைப்பு கடுமையான கவலையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது பொருத்தமற்றது, உணர்ச்சியற்றது மற்றும் 300A பிரிவின் கீழ் ஓய்வூதியம் அரசியலமைப்பு ரீதியாக பாதிக்கப்பட்ட உரிமை என்றும் தியோகிநந்தன் பிரசாத், TS நகரா மற்றும் விஜயகுமார் எதிர் இந்திய மக்கள் வங்கி போன்ற முக்கிய தீர்ப்புகளில் கூறப்பட்டுள்ளபடி சமூக பொருளாதார நீதியின் அளவீடு என்றும் உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் உறுதியளித்ததற்கு முரணானது என்றும் அது விவரித்துள்ளது. அதாவது மெயின் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வெளிவந்த ஓய்வூதியர்களுக்கான அப்டேட் 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது பர்ஃபெக்டாக நமக்கு கிடையாது. அதாவது ஓய்வூதியர்களுக்கு அது என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்தபடி இல்லை. ஏன்னா 7th பே கமிஷன்லேயே அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் 8th பே கமிஷனில் இந்த பொருளாதார சூழலுக்கு இன்னும் பெஸ்ட்டாக அமையும்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ரிசல்ட் எதுவுமே அந்த அப்டேட்ஸில் அவங்க கொடுக்கல ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில். ஸோ இதுக்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அப்போது 69 லட்சம் ஓய்வூதியர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். ஸோ அதுக்கு அகென்ஸ்டாக நீங்கள் நல்ல ஒரு முடிவை தான் கொடுக்கணும். இப்போ பொருளாதார ரீதியாக என்ன இருக்கோ அதை கொடுங்க. இல்லை அப்படின்னா 7th பே கமிஷனில் முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுத்தீங்களோ அந்த மாதிரியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு தொழில் முறை ரீதியாக அதுக்கு ஒரு அமைப்பு எகென்ஸ்டாக நிதி அமைச்சருக்கும் மோடி அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா வாதிட்டு லெட்டரை அவங்களுக்கு கடிதமாக அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது மூலமாக 69 லட்சம் ஓய்வூதியர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே மாற்றி அமைச்சு கொடுக்கணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஓய்வூதிய கடமைகளை நிதி பொறுப்புகளுடன் சமப்படுத்த முடியாது என்றும் அது வாதிட்டது. அதாவது அந்த கடிதத்தில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மேலும் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், நீதிபதிகள் அல்லது அரசியலமைப்பு சட்ட பணியாளர்களின் ஓய்வூதியங்களுக்கு இதே போன்ற சொற்கள் ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டது. அதாவது எம்பி, எம்எல்ஏ, நீதிபதி, அரசியலமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஓய்வூதிய கட்டமைப்புகள் அமையிறது கிடையாது. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ரீசனை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ரூல்ஸு, இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸு, அவங்க எதிர்பார்க்காத பேசிக் பெனிஃபிட்ஸை ஏன் கொடுக்குறீங்க? அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதிய குறைப்பை மீட்டெடுப்பது, மூத்த ஓய்வூதியர்களுக்கு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் கூடுதல் ஓய்வூதியம், CGH சேவைகளில் மேம்பாடுகள் மற்றும் CGE-GIS-இன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட தொடர்புடைய விஷயங்களுடன் ஓய்வூதிய அமைப்பு, ஓய்வூதிய திருத்தம் மற்றும் ஓய்வு பெறும் தேதியை பொருட்படுத்தாமல் சமநிலை ஆகியவற்றை ஆராய 8வது மத்திய ஊதிய குழுவிற்கு ஒரு தெளிவான ஆணையை சேர்க்குமாறு கூட்டமைப்பு கூறியுள்ளது. அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும், அதாவது ஆல்ரெடி 10 years
20 இயர்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் அவங்களோட ஓய்வூதியம் வந்து கூடி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிஜிஹெச்எஸ் அதோட சேவைகளில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். சிஜிஇ ஜிஐஎஸ் அதுலேயே வந்து ஒரு மறுசீரமைப்பு டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய அமைப்பு, ஓய்வூதிய திருத்தம் மற்றும் ஓய்வூதிய பெறும் தேதியை வந்து பொருட்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு ஈக்குவாலிட்டி பார்த்து அதுக்கான ஓய்வூதியங்களை வழங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்களாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் அப்படிங்கிறது மாதிரி பாதியில் நின்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கான பெனிஃபிட் ஓய்வூதியம் வந்து கிடைக்காது. ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நீங்கள் இருக்கும்போது ஸோ இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிற சமயத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூடுதல் ஓய்வூதியம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற சமயத்தில் அது ரொம்பவே பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். கம்பல்சரி ஓய்வூதியம் கிடைக்கும். ஸோ அதில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் ஆகி அப்டேட் ஆகி உங்களுக்கு அதிக அமௌண்ட் வரும்போது அது இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதையுமே வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓய்வூதிய அமைப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 1, 2024 பிறகு பணியமர்த்தப்பட்ட 26 லட்சம் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கு. இவர்கள் என்பிஎஸ் மற்றும் யூபிஎஸ்ஸில் அதிருப்தி அடைந்துள்ளனர். அதாவது என்பிஎஸ் மற்றும் யூபிஎஸ் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிஷன் போட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மூலமாக கடைசியாக கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட்டு 7th பேயில் வந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்பவே இதாக இருக்குது. இப்போ வந்து அப்டேட் வந்து நமக்கு பாதிக்கக்கூடிய வகைகள் இருக்குது. என்னடா நம்ம வந்து நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும், நிறைய வந்து ஓய்வூதியம் கிடைக்கும், இப்போ பொருளாதார சூழலை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிருப்தியில் இருந்தாங்க. 8வது மத்திய ஊதிய குழு அனைத்து ஓய்வூதிய திட்டங்களையும் மதிப்பீடு செய்து மிகவும் பயனுள்ள ஒன்றை பரிந்துரைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் இல்லாமல் இது ஒரு மறு மதிப்பாய்வு செய்து ஸோ எல்லா மக்களுக்குமே 69 லட்சம் மக்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் வெளியிடக்கூடிய இன்னொரு பயனுள்ள பதிவு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடுதலாக தன்னாட்சி மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளின் ஊழியர்களுக்கும் அஞ்சல் வலையமைப்பிற்கு இன்றியமையாததாக கருதப்படும் கிராமப்புற டாக்ஸ் சேவகர்களுக்கும் 8வது மத்திய ஊதிய குழு சலுகைகளை நீட்டிக்க கூட்டமைப்பு கோரியது. 8வது மத்திய ஊதிய குழு செயல்பாட்டில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை எடுத்துரைத்து 1.2 கோடி ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களிடையே மன உறுதியை பேண 20% இடைக்கால நிவாரணம் கோரியது. அதாவது 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபைனலைசேஷன் இன்னும் 18 மாதங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட எஃபெக்ட் எல்லாமே நம்ம கைக்கு வர்றதுக்கு இன்னும் அதுக்கு ஒரு 4-5 மாதம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22-24 மாதங்கள் கூட ஆகலாம். 2027க்கே போகலாம் இதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இடைக்கால பெனிஃபிட்ஸ் ஏதாவது கம்பல்சரி வேணும், இடைக்கால நிவாரணமாவது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஓய்வூதியர்களுக்கு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்கள் கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே இதோட பெனிஃபிட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேலும் சிஜிஹெச் நல்வாழ்வு மையங்களை விரிவுபடுத்துதல், ஓய்வூதியர்களுக்கு பணமில்லா சிகிச்சை மற்றும் பரந்த சுகாதார சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதற்கு முன்னதாக அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர் கூட்டமைப்பு AIDEF இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 4 அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதிய கடிதத்தில் 8வது சம்பள குழுவின் TOR ஓய்வூதியம் மற்றும் பிற ஓய்வூதிய பலன்களை பரிசோதிப்பதில் உள்ள பகுதியை விளக்கியிருந்தாங்க என்பதை இது வந்து சுட்டிக்காட்டிருக்கு. ஸோ 2 அமைப்பு இந்த ஓய்வூதியம் பற்றி வெளியான அறிவிப்புக்கு எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுற விதமாக நிர்மலா நிதி அமைச்சருக்கும் அதே மாதிரி பிரதமர் மோடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் அனுப்பிச்சு இதை வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மறுபுறம் 7வது சம்பள குழுவின் TOR ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய அமைப்பை இந்த குழு ஆராயும் என்று வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்காங்க. 7வது ஊதிய குழுவின் TOR பின்வருமாறு கூறியது. அதாவது 7வது ஊதிய குழுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். 1/1/2004 அன்றும் அதற்கு பிறகும் நியமிக்கப்பட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்களும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் NPS கீழ் வருவதை கருத்தில் கொண்டு இந்த பரிந்துரைகள் அமலுக்கு வரும் தேதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய திருத்தம் உட்பட ஓய்வூதியம் மற்றும் பிற ஓய்வூதிய பலன்களை கட்டமைப்பை நிர்வகிக்க வேண்டிய கொள்கையை ஆராய. இருப்பினும் இந்த பகுதி நவம்பர் 3 அன்று செலவினத்துறையில் அறிவிக்கப்பட்ட 8வது சம்பள குழுவின் TORல் இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக வெளியே வந்த 7th பே TORல வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனர்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா
மெயினாக அதில் வந்து நியமிக்கப்பட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய பலன்கள் மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டம் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, இந்த பரிந்துரைகள் அமலுக்கு வரும் தேதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய திருத்தம் உட்பட ஓய்வூதியம் மற்றும் பிற ஓய்வூதிய பலன்களை கட்டமைப்பை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை ஆராய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 7th பேல ஓரளவுக்கு மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் அதே மாதிரி ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடைச்சிது. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு இன்னும் வரல. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ஓய்வூதியர்களுக்கு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருந்தது. அது வந்து மக்களுக்கு, அதாவது ஓய்வூதியர்களுக்கு போதுமானதாக இல்லை. ஸோ அதை 7th பே கமிஷனில் கம்பேர் பண்ணியாவது இந்த 8th பே கமிஷனில் ஓய்வூதியர்களுக்கான பெனிஃபிட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு. அது என்ன வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.